செகண்ட் இயர் 4th செமஸ்டர். அதுல வந்து பாத்தீங்கன்னா யோகா, உடல்நலம் மற்றும் உடற்கல்வி இந்த சப்ஜெக்ட் தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இந்த சப்ஜெக்ட்ல யூனிட் 1 தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். சரிங்களா? அந்த யூனிட் 1ல லாஸ்ட் கிளாஸ்ல சூரிய நமஸ்காரம் அந்த கொஸ்டின் தான் நம்ம பார்த்துட்டு இருந்தோம். அந்த கொஸ்டின்ல சூரிய நமஸ்காரத்துல 12 படிநிலைகள் இருக்குன்னு நம்ம பார்த்துருந்தோம். அதுல வந்து 6 படிநிலைகள்ல லாஸ்ட் கிளாஸ்ல பார்த்துட்டோம். அந்த பேலன்ஸ் இருக்க 6 படிநிலைகள் தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். சரிங்களா? அந்த 6 படிநிலைகள் நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளுடைய இந்த பிஎட் செகண்ட் இயர் 4th செமஸ்டர் கிளாஸ்ல புதுசா ஜாயின் பண்றதுக்கு நிறைய பேர் கால் பண்றீங்க. நீங்க எப்படி ஜாயின் பண்ணணும்னா என்னுடைய மொபைல் நம்பர் 9159084262 இந்த நம்பருக்கு நீங்க கால் பண்ணுங்க. நம்முடைய கிளாஸ்ல நீங்க எப்படி ஜாயின் பண்ணலாம் சொல்லி நான் உங்களுக்கு டீட்டெயிலா சொல்லிடுவேன். அதே மாதிரி புதுசா ஜாயின் பண்ணவங்களுக்கும் நான் இது வரைக்கும் நடந்த அந்த பழைய கிளாஸ் நோட்ஸ் எல்லாமே அனுப்பிச்சு வச்சிருவேன். ஸோ ஜாயின் பண்ண விருப்பப்படுறவங்க என்னுடைய மொபைல் நம்பருக்கு கால் பண்ணி டீட்டெயிலாக கேட்டு நம்முடைய கிளாஸ்ல நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஓகே, இப்போ சூரிய நமஸ்காரத்துல 12 படிநிலைகள் இருக்கு நம்ம சொல்லியிருந்தோம். 6 படிநிலைகள் நம்ம பார்த்துட்டோம். அடுத்து 7ல இருந்து அந்த 12 படிநிலைகள் ஃபர்ஸ்ட் என்னென்ன படிநிலைகள், அது எப்படி நம்ம பண்ணணும், அதுக்கு வந்து ஒரு முக்கியமான வார்த்தையை நம்ம கண்டிப்பா சேர்க்கணும். ஒவ்வொரு படிநிலைகள் அது என்ன ஃபர்ஸ்ட் பார்த்துருவோம். ஃபர்ஸ்ட் பாருங்க, 7வது படிநிலை. 6 படிநிலைகள் லாஸ்ட் கிளாஸ் பார்த்தோம். 7வது படிநிலை வந்து பாத்தீங்கன்னா புஜங்காசனம். சரிங்களா? இந்த இமேஜை பாருங்க. இதை பார்த்து தான் எப்படி செய்யணும் உங்களால் எழுத முடியும். சரிங்களா? இந்த புஜங்காசனம் எழுதிட்டு கண்டிப்பா இதை ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டும் மென்ஷன் பண்ணணும். இந்த புஜங்காசனம் வந்து எந்த தோற்ற வடிவு? நாகப்பாம்பு தோற்ற வடிவு தான் இந்த புஜங்காசனம் இருக்கும். சரிங்களா? அடுத்து 9வது பாருங்க, அஸ்வ சஞ்சலனாசனம். சரிங்களா? இதோட தோற்றம் எப்படி இருக்குன்னா குதிரை சவாரி தோற்ற அமைவு. இப்ப நீங்க ஃபர்ஸ்ட் 6 பார்த்தோம் இல்லையா, அதுலயும் குதிரை சவாரி தோற்றம் வரும். இப்ப நம்ம பார்க்க போற பேலன்ஸுக்கு இந்த 6லயும் குதிரை சவாரி தோற்றம் வரும். அதாவது என்னன்னா மொத்தம் 12 பாதி பாதியா பிரிச்சுங்க. 1ல இருந்து 6 வரைக்கும் ஒரு பாட்டு, அடுத்த 6ல இருந்து 12 வரைக்கும் ஒரு பாட்டு. சரிங்களா? ஃபர்ஸ்ட் 1ல இருந்து 6 வரைக்கும் பண்ணிட்டு அடுத்து 7ல இருந்து மறுபடியும் 12 வரைக்கும் வரும். அப்படி தலைகளா வரும். ஃபர்ஸ்ட் 1 2 3 4 5 6 அந்த ஒரு ஸ்டெப் ஒன்று போல இருக்கும். அது அப்படியே திரும்பி போற மாதிரி 6ல இருந்து 5 4 3 2 1 அந்த ஃபைனலா ஸ்டார்ட் பண்ணும்போது என்ன நிலையில இருந்துமோ அந்த நிலைக்கு அப்படியே வர்றதுதான். ஸோ தலைகளா ஞாபகம் வச்சுக்கோங்க. 9வது பாருங்க, அஸ்வ சஞ்சலாசனம் வந்து பாத்தீங்கன்னா இது குதிரை சவாரி தோற்ற அமைவுன்னு சொல்லுவாங்க. அடுத்து 11வது பாருங்க, ஹஸ்த உட்டாசனம். இது எந்த தோற்ற அமைவு பாத்தீங்கன்னா கைகளை உயர்த்தி தோற்ற அமைவு, கைகளை உயர்த்திய தோற்ற அமைவுன்னு சொல்லுவாங்க. அடுத்து 8 பாருங்க, 8 வந்து பாத்தீங்கன்னா அதோ முகஸ்தாவனம் அப்படின்னு என்ன அர்த்தம்னா கீழ்ப்புறம் நோக்கும் நாய்வாய் தோற்ற அமைவு. அடுத்து 9 பாருங்க, அஸ்வ சஞ்சாலசனம் வந்து பாத்தீங்கன்னா குதிரை சவாரி தோற்ற அமைவு. அடுத்து 10 பாத்தீங்கன்னா ஹஸ்த பாசாசனம், அதாவது முன்னோக்கி குனிந்த நிலையில் நிற்கும் தோற்ற அமைவு. அடுத்து 11 பாருங்க, ஹஸ்த உட்டாசனம், கைகளை உயர்த்திய தோற்ற அமைவு. அடுத்து 12 பாருங்க, தடாசனம். தடாசனம் பாத்தீங்கன்னா மலை தோற்றமா இருக்கும். சரிங்களா? சோ இதுல ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இந்த படிநிலை 7 புஜங்காசனம், இதை எப்படி செய்யணும், இப்படி ஒவ்வொன்றா நம்ம பார்த்தோம். 7 இந்த புஜங்காசனம் நம்ம எப்படி செய்யணும், 8 அதோ முகவாசனம் இதை எப்படி செய்யணும், இப்படி ஒவ்வொன்றா நம்ம பார்ப்போம். சரிங்களா? ஃபர்ஸ்ட் வந்து 7 பாருங்க, புஜங்காசனம். இது வந்து என்ன சொல்லிட்டேன் உங்களுக்கு, நாகப்பாம்பு தோற்ற வடிவுன்னு சொல்லிட்டேன். இந்த தோற்ற வடிவு 5 ஸ்டெப்பை நம்ம பண்ணணும். ஃபர்ஸ்ட் ஒன்று வந்து பாருங்க, அதாவது 6வது நிலையில இருந்தா 7வது நிலைக்கு போறோம். அதான் பாருங்க, 6வது நிலையிலிருந்து முன்னோக்கி நகர்ந்து மார்பினை சற்று உயர்த்துங்கள். இது முதல் ஸ்டெப். 2வது பாயிண்ட் பாருங்க, உங்களுடைய தலையை தூக்கி படம் எடுத்த நாகப்பாம்பு தோற்றத்திற்கு வரவும். 3வது பாருங்க, உங்களுடைய முழங்கைகளை வளைத்துக் கொள்ளலாம், முழங்கைகளை வந்து வளைத்துக்கலாம். 4வது பாருங்க, தோள்கள் காதுகளிலிருந்து விலகி இருக்கட்டும், தோல் வந்து காதுகளிலிருந்து விலகி இருக்கணும். லாஸ்ட் மேலே பாருங்கள், மேலே நோக்கி பார்க்கணும். இதைத்தான் நான் சொல்லுவாங்கன்னா இந்த புஜங்காசனம் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து 17 பாருங்க, 17 பாருங்க, அதோ முக வானாசனம். இது வந்து எந்த தோற்ற அமைவு சொல்ல, கீழ்ப்புறம் நோக்கும் தோற்ற அமைவு, கீழ்ப்புறம் நோக்கும் தோற்ற அமைவு. இது எப்படி பண்ணணும், ஒரே ஒரு ஸ்டெப் தான் இருக்குது. ஒன்று ஃபர்ஸ்ட் பாருங்க, மூச்சை வெளியே விட்டபடி இடுப்பினையும் முதுகுவால் எலும்பினையும் உயர்த்தி மார்பை கீழ் நோக்கி இருக்க செய்து, நல்லா கவனிச்சிட்டீங்களா? மறுபடியும் சொல்ல பாருங்க, மூச்சை வெளியே விட்டபடி இடுப்பினையும் முதுகுவால் எலும்பினையும் உயர்த்தி மார்பை கீழ் நோக்கி இருக்க செய்து உடலை தலைகீழான வி வடிவ தோற்றத்திற்கு கொண்டு வரவும். இதைத்தான் நான் சொல்லுவேன்னா அதோ முக வானாசனம் சொல்லுவாங்க. அடுத்து படிநிலை 9 பாருங்க,
அஸ்வ சஞ்சலாசனம். இது எப்படி சார் செய்யணும் பாருங்க. இது வந்து தான் குதிரை சவாரி தோற்றமையும் சொல்லுவாங்க. ஒன்று பாருங்க, மூச்சை உள்ளிழுத்தபடி உங்களது வலது காலை முன்புறமாக இரு கைகளுக்கும் இடையே முடிந்த வரையில் தள்ளுங்கள் அப்படின்னு சொல்றாங்க. ரெண்டாவது பாருங்க, இடது முட்டியை தரையில் ஊன்றி பாருங்க, இடது முட்டியை வந்து தரையில் ஊன்றி இடுப்பினை மெதுவாக தரையை நோக்கி தள்ளி மேலே பார்க்க வேண்டும். இதுதான் என்ன சொன்னா அஸ்வ சஞ்சலாசனம் சொல்லுவாங்க. படிநிலை 10 பாருங்க, ஹஸ்த பாதாசனம். இது எப்படி சார்? முன்னோக்கி குனிந்த நிலையில் இருக்கும். இது எப்படி பண்ணணும்? ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பாருங்க, இது 3ஆம் நிலையை போன்றது. 2 பாருங்க, 9ஆம் நிலையிலிருந்து மூச்சை வெளியில் விட்டபடி இடது காலை முன்னால் எடுத்து வந்து உள்ளங்கைக்கு நடுவில் வலது கால் பக்கத்தில் வைக்கவும். 3ஆவது பாருங்க, தேவையானால் முட்டிகளை வளைக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து 11 பாருங்க, ஹஸ்த உட்டாசனம். இது எப்படி சார் பண்ணணும்? 2 ஸ்டெப் இருக்கு. இது வந்து எது மாதிரி கைகளை உயர்த்திய தோற்றமையும் சொல்லுவாங்க. ஃபர்ஸ்ட் ஒன்று பாருங்க, இது 2ஆம் நிலையை போன்றது. 2 பாருங்க, 10ஆம் நிலையிலிருந்து மூச்சை உள்ளிழுத்தபடி பின்னால் உடலை சற்றே வளைத்து இடுப்பினை வெளிப்புறமாக தள்ளியபடியே முதுகினையும் கைகளையும் மேலே உயர்த்தவும். அடுத்த லாஸ்ட் பாயிண்ட் பாருங்க, தடாசனம். இது மலை தொற்றமைவு. இந்த 12 பாருங்க, ஃபர்ஸ்ட் நம்ம ஸ்டார்ட் பண்ண அந்த படிநிலை 1 பாருங்க, 2 ஒன்று கூட இருக்கும். இது எப்படி சார் பண்ணுறது? 1 பாருங்க, மூச்சை வெளியிடும் போது உங்கள் உடலை முதலில் நிமிர்ந்து நோக்கிக் கொள்ளுங்கள். 2 பாருங்க, பின்னர் கைகளை கீழே இறக்குங்கள். 3 இந்த நிலையில் இளைப்பாருங்கள். 4 உங்கள் உடலில் ஏற்படும் உணர்வுகளை கவனியுங்கள். இதுதான் 12 படிநிலைகள். ஸோ சூரிய நமஸ்காரத்தை பற்றி கேட்டானா இந்த 12 படிநிலை எழுதிடலாம். அடுத்த கிளாஸ்ல இந்த சூரிய நமஸ்காரம் பண்றதுனால என்னென்ன பயன்கள் இருக்கு அதை அடுத்த கிளாஸ்ல பார்ப்போம். ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.